சிவகங்கை கோர்ட் வாசல் அருகே பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளை குறிவைத்து தாக்கும் சைக்கோ நபரால் மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். யார் அந்த நபர்? எதற்காக அப்படி செய்கிறார்? அவரை பிடித்து ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டதா? விவரங்கள் என்ன? சிவகங்கைன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கையில அரண்மனை வாசல் பேருந்து நிலையத்துக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான பகுதின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை கோர்ட் வாசல். இந்த பகுதியில தான் கலை கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கிற முக்கியமான இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைக்கோ சில நாட்களாவே அந்த பகுதியா வரும். கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவிகளை குறிவைத்து தாக்குவதால அந்த பகுதியாக செல்லும் மாணவிகள் மிகுந்த அச்சத்துல இருக்காங்க. அப்போ போக்குவரத்து காவல் பணியில் இருந்த பெண் ஒருவர் இதை தடுக்க சமூகம் போட்டு அவரை ஆவேசமாக தகாத வார்த்தைகள் திட்டினால் அவரும் பயத்தில் அமைதியாகி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை அந்த நபரை ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில அவர் ஆட்டோவிலிருந்து பாதி வழியில் இறக்கி விடுவதாக சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்பு இதே நபர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள் புகுந்த போது அங்கிருந்த காவலர்களிடையும் பொதுமக்களிடையும் இதே போல் பிரச்சனை ஏற்பட்டதால அவரை அங்கிருந்து வெளியிட்டாங்க. இது போன்ற செயல்கள் ஈடுபட்டு வருவதால அச்சமூட்டு செயலில் இந்த நபர் ஈடுபட்டுள்ளத காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு வரணுன்றது சமூகங்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த சைக்கோவால பெண்கள் வெளியே வர்றதுக்கு மிகுந்த அச்சத்தில் இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.